بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم بالله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك. நன்றி சகோதரர் சிபிச்சந்தர் அவர்களே. இஸ்லாமிய சமூகமும் தலித் சமூகமும் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தை இங்கு எடுத்துச் சொன்னீர்கள். இதுவும் தந்தை பெரியார் சொன்னதுதான். 6 கோடி முஸ்லிம்களும் 9 கோடி தாழ்த்தப்பட்டவர்களும் இணைந்து விட்டால், அவர்கள் இஸ்லாம் ஆகிவிட்டால், இந்த மண்ணிலே முஸ்லிம்களின் சர்வ அதிகாரத்தின் கீழ்தான் ஒரு ஆட்சி அமையும் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் தேச விடுதலைக்கும் நல்லது என்று இந்த தேசம் விடுதலை அடைவதற்கு முன்னாலேயே சொன்னார். எது தாழ்த்தப்பட்ட மக்கள் முஸ்லீம்களாகி விடுவதுதான் இந்த தேச விடுதலைக்கு நல்லது என்று கருத்து சொன்ன தந்தை பெரியாரை கோடிட்டு காட்டி இன்றைக்கு உங்களுடைய இந்த தீண்டாமை எழிவுக்கு தீர்வு இஸ்லாம்தான் என்பதை இங்கே எடுத்து சொன்ன சகோதரர் சிபிச்சந்தர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இறுதி உரையாக என்னுடைய மிகச் சுருக்கமான உரையை முடித்து விடுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். ஏனென்று சொன்னால், இஸ்லாமிய மேடைகளிலே இஸ்லாம் அல்லாத மக்களை கொண்டு அழைப்பு பணி செய்கின்ற ஒரு புதிய கருத்தியலை இங்கே நாம் எடுத்து வைத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு தமிழகத்திலே எந்த விதத்திலும் எந்த வகையிலும் இஸ்லாத்தை சொல்லி மாற்று மத மக்களிடத்திலே இந்த செய்தியை கொண்டு செல்வதற்கு இதுவரைக்கும் அரங்கங்களிலே மட்டுமே பேசிக் கொண்டிருந்த நாம் இன்றைக்கு வீதிக்கு வந்திருக்கிறோம். இஸ்லாத்தை சொல்லுகின்ற கூட்டங்களை இன்றைக்கு வீதிக்கு எடுத்து வந்திருக்கிறோம். வீதி கூட்டங்களும் நாம் நடத்தியதுண்டு. எத்தனையோ இஸ்லாமிய இயக்கங்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் நமக்கு மத்தியிலே உள்ள பிரச்சனைகளை மட்டுமே பேசுவதாக இருக்கும். ஆனால் முதன் முதலாக விஎம் தெருவிலே தந்தை பெரியாருடைய அந்த கருத்துக்களை, இஸ்லாம் குறித்த கருத்துக்களை எடுத்துச் சொல்வதற்காக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த போது அங்கே சகோதரர் சிபிச்சந்தர் அவர்களும் சகோதரர் ரியாஸ் முக்தார் அவர்களும் பேசிய அந்த உரை மிக சிறந்த அளவிலே பொதுமக்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த சொற்பொழிவை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று. ஆனால் இதையும் தாண்டி ஆயிரக்கணக்கான மக்கள் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கேட்கின்ற யாராவது ஒருவருக்கு இந்த நேர்வழி கிட்டுமானால்
அதற்காகத்தான் நம்முடைய அவ்வளவு முயற்சியும் செய்து இன்ஷா அல்லாஹ் இங்கே கிட்டத்தட்ட 50 குர்ஆன்களுக்கு மேலே இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் குறித்த சிடிக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இஸ்லாம் குறித்த நூல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் ஒரு அரங்கத்திலே நடந்து கொண்டிருந்த நிகழ்ச்சிகளை இன்றைக்கு நாம் வீதிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த முயற்சி வெற்றி பெற உங்களிடத்தில் பிரார்த்தனை செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய ஆட்சியாளர்களும் இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் என்கின்ற தலைப்பில் மிக சிறிய நேரத்தில் என்னுடைய சில கருத்துக்களை மட்டும் இங்கே முன்வைக்க ஆசைப்படுகின்றேன். இஸ்லாமிய ஆட்சி என்ற உடனேயே இங்கே இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் ஏதோ அது கிலாஃபத் என்கின்ற அந்த ஒரு சிந்தனையை கொண்டு வந்து இஸ்லாமிய ஆட்சி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், இஸ்லாமிய ஆட்சியிலே மற்ற மக்கள் எல்லாம் இருக்க முடியாது என்கின்ற சிந்தனையிலே இஸ்லாமிய ஆட்சி என்ற உடனேயே இங்கே இருக்கின்ற மக்களும் சரி, நம்முடைய உளவுத்துறை அன்பர்களும் சரி என்ன நினைக்கின்றார்கள் என்றால், இது இந்த மண்ணுக்கு ஏதோ ஒரு பயங்கர ஆபத்தை கொண்டு வரக்கூடியது என்பதை போல நினைக்கின்றார்கள். ஆகையினால் இஸ்லாமிய ஆட்சி என்றால் என்ன என்பதை நாம் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. இஸ்லாமிய அரசியல் என்றால் என்ன என்பதை நாம் இந்த நேரத்திலே எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய அரசியல் என்பது மனிதனுக்காக இயற்றிய சட்டம் அல்ல, இறைவன் மனிதனுக்காக இயற்றிய சட்ட திட்டங்களின்படி இந்த மக்களை ஆள்வது, மனிதன் வணங்குவதிலே இருந்து விடுவித்து மனிதனை இறைவனை வணங்குபவனாக ஆக்குவதுதான் இஸ்லாமிய சட்டம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு அழகான உவமையை சொல்ல வேண்டும் என்றால், இன்றைய அரசியலையும் இஸ்லாமிய அரசியலையும் ஒப்பிட்டு காட்ட வேண்டிய ஒரு ஒப்பற்ற தருணத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு பார்க்கின்றோம், அரசியல் என்றாலே போற்றுதல், அரசியல் என்றாலே புகழ் பாடுதல், அரசியல் என்றாலே காக்கா பிடித்து வாழுதல் என்கின்ற ஒரு மோசமான சிந்தனை இன்றைக்கு விதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் அரசியல் கட்சியினுடைய போஸ்டர்களிலே பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? வரம்பு மீறி புகழ்றான். எப்படி வரம்பு மீறி புகழ்றான்? நடமாடும் பல்கலைக்கழகமே, நடக்கவே முடியாதவரை பார்த்து நடமாடும் பல்கலைக்கழகமே அப்படிங்கிறான். பார்க்கிறோமா இல்லையா? அடுத்து என்ன பண்றான்? வாழும் வள்ளுவரே அப்படிங்கிறான். அடுத்து என்னங்கிறான்? இங்கே இருக்கின்ற முதல்வரை புகழ்வதற்கு வார்த்தைகளே இல்லை, புகழ்ந்ததனாலேயே கடவுள் நிலைக்கு அவரை கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அரசியல் என்றாலே புகழ்ச்சிதான் என்கின்ற நிலை இங்கே இருக்கிறது. ஒரு போஸ்டர் அடிச்சான். போஸ்டர் இப்படித்தான் அடிக்கணும், இப்படித்தான் புகழணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வரைமுறை இல்லாமல், வரம்பு இல்லாமல் தனி மனித துதியை இங்கே விதைக்கின்றார்கள். அதுதான் அரசியல் என்று இங்கே நிறுவ பார்க்கிறார்கள். கடந்த முறை ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த போது ஒருத்தன் போஸ்ட் அடிச்சான். என்ன போஸ்ட்? மம்மி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு அடிச்சான். மம்மி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு அடிச்சான். மம்மி ரிட்டர்ன்ஸ் என்ன அர்த்தம்? பணம் திரும்ப வந்துருச்சுன்னு அர்த்தம். பணம் திரும்ப வந்துருச்சுன்னு அர்த்தம். இவனுக்கு அரசியலும் தெரியல, ஆங்கிலமும் தெரியல. இவனுக்கு அரசியலும் தெரியல, ஆங்கிலமும் தெரியல. சரி, இவனுக்கு தான் ஆங்கிலம் தெரியல, அந்த அம்மாவுக்கு ஆங்கிலம் தெரியுமா இல்லையா? கான்வென்ட்ல படிச்ச அம்மாவுக்கு. அப்ப என்னங்கிறான்? புகழ வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை இருக்கிறதே தவிர புகழ்வது என்கின்ற வார்த்தைகளிலே வரம்பு மீறி கடவுள் நிலைக்கு கொண்டு போய் வைத்து அதனாலேயே பல கண்டனங்களுக்கும் உள்ளாவதை இன்றைக்கு பார்க்கின்றோம். சட்டசபையிலே பார்த்தோம் என்றால் என்ன நடக்கிறது? சட்டசபையில இதேவா எதுனாச்சும் ஒண்ணு அந்த அம்மா சொல்லிட்டா நொட்டு 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 தட்டுறான். அதையும் அந்த அம்மா அப்படியே மகுமாந்து சிரிச்சு என்ன செய்து அப்படியே உள்வாங்கிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு சாதாரண இப்ப எங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில், சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு கம்மாயை திறக்கணும்னு வைங்க. இந்த கம்மாயை திறக்கிறதுக்கு ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ எந்திரிச்சு கேள்வி கேட்பார். சட்டமன்ற உறுப்பினர் என்ன கேட்பாரு? மாண்புமிகு புரட்சி தலைவி பொன்மன செல்வி தங்க தாரகை, தமிழகத்தை வாழ்விக்க வந்த தாய், காவிரியின் தங்கை, பொன்னியின் செல்வி என்றெல்லாம் புகழ் பாடிட்டு அப்புறம் சொல்லுவார், எங்க ஊர்ல எப்ப இந்த கம்மா திறக்கப்படும் அப்படின்ட்டு. அதோட இவர் எந்திரிப்பார். யாரு? அடுத்த அமைச்சர் சிலாவரசு. என்னது? தமிழகத்தின் தங்க தாரகை, இடஒதுக்கீடு தந்த, சமூக நீதி காத்த வீராங்கனை, அது இது இதுன்ட்டு ஒரு அரை மணி நேரம் புகழ்ந்துட்டு கம்மா இப்போதைக்கு திறக்கப்படாது அப்படின்பார்.
சட்டசபையினுடைய அரசியல் நிலவரங்களை பார்த்தால் இன்றைக்கு என்ன இருக்கு? புகழ்ச்சிதான் அரசியல். நல்லா தெரியுது, இவன் நம்மளை பதவிக்காகத்தான் புகழ்றான், நம்மள்ட்ட பதவி இல்லைண்டா இவன் புகழ மாட்டான். இந்த புகழுரை என்பது ஒரு பொய்யுரை என்பது நன்றாக தெரிந்தும் கூட மனம் அதை விரும்புகின்றது. அப்படி பார்த்தா முதல்வருடைய முகத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அப்படியே மகமாந்து போய் உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப என்ன பார்க்கிறோம்? புகழ்ச்சி தான் இன்றைய அரசியல் என்பதை போஸ்டரிலே இருந்து சட்டமன்றம் வரைக்கும் நாம் காண முடிகின்றது. ஆனால் இஸ்லாமிய அரசியலை இந்த உலகத்துக்கு கற்றுத்தந்த எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு நெறிமுறையை இந்த உலகத்துக்கு கற்றுத்தந்தார்கள். தன் கண் முன்னாலே யாராவது புகழ்ந்தால் அவருடைய மூஞ்சியிலே மண்ணை வாரி போடுங்கள் என்று சொன்னார்கள். தன் முன்னாலே எவராவது முகத்துக்கு முன்னாலே புகழ்ந்தால் மண்ணை வாரி போடுங்கள் என்று சொன்ன அந்த நபிகள் நாயகத்தின் போதனை இன்றைக்கும் இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டு இங்க பேசணும். அவர் ஒரு வல்லவர், இவர் ஒரு நல்லவர் அப்படின்னு எல்லாம் பேசணுமா? பேச மாட்டோம். ஏன் என்று சொன்னால் எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கே கற்றுத்தந்த அரசியல் நெறிமுறைகளை கற்றுத்தந்த அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், முகத்துக்கு முன்னே புகழாதீர்கள். அது மட்டுமா, எழுந்து நிற்கக்கூடாது என்று இந்த உலகத்திலே உத்தரவு போட்ட ஒரு தலைவர், தனக்காக எழுந்து நிற்பதை வெறுப்பார்கள். எனக்காக யார் எழுந்து நிற்கிறார்களோ அவர்கள் நரகத்தில் தங்கள் இருப்பிடத்தை ஆக்கிக் கொள்ளட்டும் என்று தனக்காக எழுந்து நிற்பதை கண்டித்தார்கள். ஆனால் இன்றைய தமிழகத்தின் நிலைமை நெடுஞ்சான்கிடையாக படுத்து கிடக்கின்ற அமைச்சர்களை பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட அரசியல் நெறிமுறைகளை இந்த உலகத்திற்கு கற்றுத்தந்திருக்கிறது இஸ்லாம். எந்திரிச்சு கூட நிக்க கூடாது யாருக்காவது. ஆனால் இன்றைக்கு பார்க்கின்றோம், வருஷ கட்டி நிற்கிறான். பொதுக்குழுவிலே, சமீபத்தில் நடந்த பொதுக்குழுவிலே ஜெயலலிதாவின் காலிலே விழுவதற்கு வரிசை கட்டி நிற்பதை பார்க்கின்றோம். இதுதான் சுயமரியாதையா? தந்தை பெரியாரை பற்றி சொன்னாரே, இந்த சுயமரியாதை கற்றுத்தரத்தான் தந்தை பெரியார் வந்தாரா? கையெடுத்து கும்பிடுவதும், காலெடுத்து வணங்குவதும், காலிலே விழுந்து வணங்குவதும், தன்னுடைய எஜமானனை பார்த்தால் இடுப்பிலே துண்டை கட்டிக் கொள்வதும் தீண்டாமை என்று அந்த தீண்டாமையை ஒழிக்க, படிநிலையை ஒழிக்க இந்த மண்ணிலே பாடுபட்ட தந்தை பெரியாரினுடைய பெயரால் நெடுஞ்சான்கிடையாக விழுந்து கிடக்கின்றதே திராவிடம். இதுதான் திராவிடத்தினுடைய நீட்சியா? இதுதான் பகுத்தறிவா? இதுதான் தந்தை பெரியார் கற்றுத்தந்த சுயமரியாதையா? அப்ப உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெறிமுறையை கற்றுத்தந்தார்கள். தனக்காக எழுந்து நிற்கக்கூட அனுமதிக்காத ஒரு தலைவனை இந்த உலகம் கண்டிருக்கிறதா என்றால் காணவே இல்லை. எங்கே உருவாகுமோ தனிமனித துதி, எங்கே உருவாகுமோ தனிமனித வழிபாடு, எங்கே உருவாகுமோ தனி நபரை தெய்வமாக நிலைக்கு கொண்டு வைக்கின்ற அந்த நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடி மண்ணிலே போட்டு புதைத்தார்கள். எந்த இடத்திலே உருவாகுமோ இணை வைப்பு, அந்த இடத்தை ஓங்கி அடித்தார்கள். அது இன்றைக்கும் என்ன செய்யல? எழுந்திருக்கவே இல்லை. இஸ்லாமிய கூட்டங்களிலே வரம்பு மீறி புகழ்வதை நீங்கள் பார்க்க முடியாது. இது என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு சொன்ன, இதுதான் இஸ்லாமிய அரசியல். நீங்க என்னமோ பயப்படுறீங்க. இது நல்லதா கெட்டதா? இப்படி ஒரு சமூகம் உருவாவது நல்லதா கெட்டதா? எவனுக்கும் அடிபணியாத எங்களுடைய தனையை இறைவனுக்கு மட்டுமே மணிபணிவோம், மனிதனுக்கு தலை சாய மாட்டோம் என்று சொல்கின்ற இந்த அரசியல் இந்த நாட்டுக்கு தேவையா இல்லையா? தேவை என்கிறதைத்தான் இஸ்லாம் சொல்கின்றது. அது மட்டுமல்ல, புகழ்ச்சி அரசியல் மட்டுமா? இன்றைக்கு பார்க்கின்றோம், நம்முடைய கண் முன்னாலே பார்க்கின்றோம், ஊழல் மலிந்து கிடக்கின்றது. இந்த ஊழலை ஒழிப்பதற்கு என்னென்னலாம் போராடினாங்க. இந்த ஊழலை ஒழிப்பதற்கு ஏதேதோ சட்டங்கள் போட்டார்கள். முடிந்ததா? முடியவில்லை. ஆனால் ஊழலை அது எந்த இடத்திலே உருவாகுமோ அந்த இடத்திலே அடித்து ஒழித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி ஒழித்தார்கள்? ஒரு மனிதர் வருகின்றார், அரசாங்கத்தினுடைய பணத்தை வசூலிக்க சென்றவர். அவர் வசூலிக்க சென்ற அந்த பணத்துக்கு கொண்டு வந்து ஒப்படைக்கும் போது சொல்றாரு,
இது எனக்கு கொடுத்தது, இது அரசாங்கத்துக்குள்ளது அப்படிங்கிறது. வந்து என்ன சொல்றாரு, இது ஜக்காத்துக்குரியது, இது எனக்கு அன்பளிப்பா தந்தது. அன்பளிப்பு என்கின்ற பெயரிலேதான் இந்த நாட்டிலே முதலாக லஞ்சம் உருவானது. அன்பளிப்பு என்கின்ற பெயரிலேதான் இந்த நாட்டிலே முதலாக ஊழல் உருவானது. ஒரு காலத்திலே போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிறவர் மட்டும்தான் இப்படி வந்து மண்டையை சொல்லுவார். வருஷத்துக்கு அதுவும் தீபாவளி வரும்போது, ஐயா பார்த்து கவனிங்க அப்படின்னு. இப்ப மண்டையை சொரிஞ்ச ஆட்கள் எல்லாம் வச்சாத்தான் வேலை என்று சொல்கின்ற அளவுக்கு இன்றைக்கு லஞ்சமும் ஊழலும் தரிகட்டு போயிருக்கிறதே. இதை எடுத்த எடுப்பிலேயே ஒழித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி ஒழிச்சாங்க? இது உனக்கு, இது அரசாங்கத்துக்குள்ளதா, கூப்பிடு சபையை, கூட்டு சபையை முதல்ல என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் வாங்க இங்க வாங்க, இது இவருக்கு வந்ததா, இது என்னவா, இது ஜக்காத்துக்கு வந்த பொருளா அப்படின்னு சொல்லிட்டு, இவர் இவங்க உம்மா வீட்டுல உட்கார்ந்து இருந்தா வருமா? இவர் உங்க வாப்பா வீட்டுல உட்கார்ந்து இருந்தா இது வருமா? அப்ப நீ எதுக்கு, உனக்கு எதுக்கு கொடுக்குறாங்க? அரசாங்கத்தில் இருந்து போயிருக்கங்கிறதுக்காக கொடுக்குறாங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிறாங்க, கட்டுமையாக கண்டித்து லஞ்சம் எந்த இடத்திலே எழுமோ அந்த இடத்திலே அடித்தார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பார்க்கின்றோம், கண்முன்னே பார்க்கின்றோம், கொள்ளையடிப்பதுதான் அரசியல் என்கின்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. என்ன உருவாகி இருக்கிறது? ஒரு அரசியல் சொத்தை, அரசின் வளங்களை அனுபவிப்பது, தனியார் அனுபவிப்பதுதான் இன்றைய அரசியல் என்று உருவாகி இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரே ஒரு பேரிச்சம்பளம், ஒற்றை பேரிச்சம்பளம், அதை தன்னுடைய வாயிலே எடுத்து போட்டதற்காக, குவியலாக கிடந்த அந்த ஜக்காத்து பொருளை தன்னுடைய வாயிலே எடுத்து போட்டதற்காக தன்னுடைய பேரன் வாய்க்குள்ளே கையை விட்டு துப்பு துப்பு, இது நமக்கு ஹராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திற்கு பொது பொருள் ஹராம் என்று சொல்லி வாய்க்குள்ளே விரலை விட்டு ஒற்றை பேரிச்சம்பளத்தை எடுத்தார்களே. இன்றைக்கு என்ன நிலை? பேரன் வாயில் போட்ட பேரித்தம்பளத்தையும் மாறன் சகோதரர்கள் அடித்த கொள்ளையையும் இன்றைக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். 2G வழக்கு கோடி 1.10 போய் 1,76,000 கோடிக்கு இன்றைக்கு கொள்ளையடித்து இந்த நாட்டை சுரண்டி சுவிஸ் வங்கிகளிலே கொண்டு போய் போட்டு கொளுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்காக சிறையும் சென்றிருக்கிறார்கள். என்னுடைய மகள் விஷயத்திலே இந்த அரசு நன்றி கெட்டதனமாக நடந்து கொண்டது, என்னுடைய மகளை கைது செய்தது என்றெல்லாம் இன்றைக்கு கூட்டணி முறிவுக்கான காரணங்களை கற்பிக்கின்றார்கள். ஆனால் என்னுடைய மகள் பாத்திமாவே ஆனாலும் கைவெட்டு என்றால் கைவெட்டுத்தான் சொன்னாரே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திலே அரசியல் நெறிகளை எடுத்து இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னாரே, என்னுடைய மகளானாலும் கைவெட்டு என்றால், திருடினால் கைவெட்டு என்றால் கைவெட்டுதான், இதற்காக என்னிடத்திலே சிபாரிசுக்கு வருகிறீர்களா என்று கேட்டாரே, அந்த நபிமொழியையும் கனிமொழியையும் ஒப்பிட்டு காட்ட வேண்டிய காலத்திலே இருக்கிறோமா இல்லையா? அப்ப எது அரசியல், எது ஊரை அடித்து உலையில் போடுவது அரசியலா? தன்னுடைய மகள் பாத்திமா, இன்றைக்கு பார்க்கின்றோம், என்ன பார்க்கின்றோம்? பிரதிபா பாட்டீல் என்கின்ற ஒரு முன்னாள் ஜனாதிபதி, கடைசியாக அவர் செய்த செலவு 400 கோடி ரூபாய். பதவியில் இருந்து அவர் செல்கின்ற தனிப்பட்ட சுற்றுப்பிரயாணங்களுக்காக அரசினுடைய பணம் லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அம்மா வெங்கட்ராம, யாரு வெங்கட்ராம எப்ப ஜனாதிபதியா இருந்தாரு? இன்றைக்கு வரைக்கும் ஜனாதிபதி மாளிகையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாரார் அரசியல் என்கின்ற பெயரிலே இன்றைக்கு வளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், 400 கோடிக்கு பிரதிபா பாட்டீல் வித்திருக்கிறாரே, அந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அரசினுடைய காசை எப்படி இஸ்லாமிய அரசாங்கம் செலவு செய்ய சொன்னது என்று. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு
தன்னுடைய மனைவி இடத்திலே ஒரு நாள் அவருடைய மனைவி அவரிடத்திலே கேட்கின்றார், அபூபக்கர் சித்திக் இடத்திலே கேட்கின்றார், இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி இடத்திலே கேட்கின்றார், நான் ஒரு தேன் பாட்டில் வாங்க வேண்டும், ஒரு தேன் பாட்டில் வாங்க வேண்டும் என்ற உடனேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், தேன் பாட்டில் வாங்குவதற்கு என்னுடைய சம்பளம் இடம் தராது, தேன் பாட்டில் வாங்குவதற்கு என்னுடைய சம்பளம் இடம் தராது என்ற உடனேயே அந்த அம்மையார் சொல்கின்றார், நம்முடைய வீட்டு பெண்மணி மாதிரியே சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஒன்னும் கொடுக்க வேணாம், நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கேன், அதுல வாங்கிக்கிறேன் அப்படின்னு. சரின்னு விட்டாங்களா? கருவூல அதிகாரியை அழைத்தார்கள். கருவூல அதிகாரியை அழைத்து சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த மாதம் என்னுடைய சம்பளத்திலே இந்த தேன் பாட்டிலுக்கான காசு பிடித்தம் செய்துதான் வர வேண்டும். 400 கோடி சேர்த்த பிரதிபா பாட்டிலையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவின் தேன் பாட்டிலையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாமா? அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு அரசாங்கம் என்றால் கொள்ளையடிப்பதுதான் அரசியல் என்கின்ற நிலையிலே இந்த உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய உத்தமமான அரசியலை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய காலகட்டத்திலே நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக சமீபத்திலே நிறைவேற்றினார்கள். என்ன நிறைவேற்றினார்கள்? உணவு பாதுகாப்பு சட்டம். என்ன உணவு பாதுகாப்பு சட்டம்? இந்த நாட்டிலே இருக்கின்ற அத்துணை பேருக்கும் உணவுக்கான பாதுகாப்பை வழங்குவதற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டு, அந்த உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு பிறகு என்னண்டாங்க, இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. எப்படி தெரியுமா உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு? இந்த நாட்டிலே உணவு பாதுகாப்பு முறை வீணாகி கொண்டிருக்கிறது. ஆண்டுக்கு 100 டன் அளவுக்கு ஒவ்வொரு கோடவுன்களிலும், மத்திய அரசு கோடவுன்களிலும் உணவு தானியம் வீணாகி கொண்டிருக்கிறது. இப்படி வீணாகி கடலில் கொட்டுகின்ற இதற்கு ஆண்டுக்கு 40 கோடி கணக்கு காட்டுகின்றது இந்திய உணவுக் கழகம். சுப்ரீம் கோர்ட் கூப்பிட்டு கேக்குது, ஏப்பா இப்படி கொண்டு போய் கீழே கொட்டுறீங்களே, இதை ஏழைகளுக்கு கொடுக்கலாம் இல்லையா? நாட்டிலே ஒரிசாவிலும் விதர்பாவிலும் ஆந்திராவிலும் மக்கள் பசியால் செத்துக் கொண்டிருக்கின்ற போது உணவு கோடிக்கணக்கான ரூபாய் இன்றைக்கு விரயமாகி கொண்டிருக்கிறதே என்று கேட்டபோது மத்திய அரசு ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது, எங்களுடைய உணவு கொள்கையிலே நீங்கள் தலையிடக்கூடாது. என்னது உணவு கொள்கையா? ஒரு பக்கம் செத்துக்கிட்டு இருப்பானா, இன்னொரு பக்கம் என்னங்க கூடாதான், உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்க கூடாது. இப்பவாச்சு கொண்டு வந்தாங்களேன்னு சந்தோஷப்பட வேண்டியிருக்கு. ஆனால் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு ஒருவருக்கு உணவு இல்லை என்று சுட்டிக்காட்டிய பிறகும் கூட இவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளவில்லை. தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்ன தேசிய கவியை, பாரதியை தேசிய கவியாக கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடு ஒரிசாவிலும் விதர்பாவிலும் செத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு உணவை இலவசமாக வழங்குவதற்கு உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகும் கொடுக்கவில்லை. ஆனால் இஸ்லாமிய அரசாங்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அரசாங்கத்திலே நள்ளிரவிலே போவாங்க. எப்படி போவாங்க? நாட்டு மக்களுடைய நிலையை அறிந்து கொள்வதற்காக மாறு வேடத்திலே செல்வார்கள். அப்படி ஒரு நாள் மாறு வேடத்திலே சென்று கொண்டிருக்கும் போது ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்க, ஒரு பெண்மணி சட்டியிலே எதையோ போட்டு காட்சி கொண்டிருக்கிறார். காட்சி கொண்டிருந்த அந்த பெண்மணி இடத்திலே கேட்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏனம்மா அந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுக்காமலாவா, அது அழுது கொண்டே இருக்கிறதே என்று கேட்ட உடனேயே அந்த பெண்மணி சொல்கின்றார், அவர்களுக்கு கொடுக்க எதுவும் இல்லாததால் தான் வெறும் சட்டியை கிண்டிக் கொண்டிருக்கிறேன். சொன்ன உடனேயே விம்மி வெடித்தார் உமர் ரலியல்லாஹு. தன்னுடைய ஆட்சியிலே, உமருடைய ஆட்சியிலே இப்படிப்பட்ட அவலமா என்று சொல்லி ஓடினார். நேரே எங்கே? கருவூலத்துக்கு ஓடினார். கருவூலத்திலே இருந்த கோதுமை மூட்டையை தன் முதுகிலே சுமர்ந்தார். ஓடி வந்தார்கள் கருவூல அதிகாரிகள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொன்னார்கள், அமீருல் மூமினீனே, இந்த மூடையை நாங்கள் சுமக்கின்றோம், நீங்கள் சுமக்க வேண்டாம் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த உலகத்திலே இந்த உணவு மூட்டையை நீ சுமப்பாய். நாளை மறுமையிலே உமருடைய ஆட்சியிலே ஒரு மனிதன் உணவில்லாமல், ஒரு தாயும் பிள்ளைகளும் உணவில்லாமல் இருந்தார்கள் என்கின்ற அந்த சுமையை யார் சுமப்பார்? தள்ளு என்று சொல்லி தன்னுடைய தோளிலே சுமந்து சென்றார்கள். ஒரே ஒரு
குடும்பம் பசித்திருக்க கூடாது என்று சொன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இஸ்லாமிய அரசியலையும் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் பசியிலும் பஞ்சத்திலும் மாண்டு கொண்டிருக்க, ஒரு பக்கம் உணவு கோடோன்களில் தானியம் வீணாகி கொண்டிருக்கின்ற இன்றைய அரசியலையும் ஒப்பிட்டு காட்ட வேண்டாமா? அப்ப இன்றைய ஆட்சி என்ன? இஸ்லாமிய ஆட்சி இன்னும் நிறைய இருக்கிறது. காவல்துறை என்னட்டாங்க, முடிக்க சொல்லிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நேரத்திலே இஸ்லாமிய அரசியலையும் இன்றைய அரசியலையும் ஒப்பிட்டு பார்ப்போம். இன்றைய தேவை என்னவென்று சொன்னால், நம்மிடத்திலே இருக்கின்ற இஸ்லாமிய அரசியல் என்று சொன்ன உடனேயே, இஸ்லாமிய ஆட்சி என்று சொன்ன உடனேயே நம் மக்களுக்கு மத்தியிலேயும் மாற்று மத மக்களுக்கு மத்தியிலேயும் அது ஏதோ வேண்டாத, மக்கள் விரும்பாத ஏதோ ஒன்று போல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இதுதான் இஸ்லாமிய அரசியல். தனிநபர் துதியில்லை, தனி மனிதன் பசித்திருக்க வாய்ப்பில்லை. இங்கே லஞ்சம் இருக்காது, இங்கே ஊழல் இருக்காது, அங்கே மது இருக்காது, அங்கே விபச்சாரம் இருக்காது. இதுதான் இஸ்லாமிய அரசியல், இதுதான் இஸ்லாமிய ஆட்சி என்பதை இந்த ஊருக்கும் உலகுக்கும் எடுத்துச் சொல்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.